அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்களை ஒரு லேகிய விக்கிறவன் அப்படின்னு சொல்லி பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காரு. அப்படி என்ன கலாய்ச்சி விட்டுருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு அளவு இருக்கா தம்பி, அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க வேஸ்டி கட்டிட்டு ஓடிடுறோம். நீலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ரொம்ப நாளா ஒரு யுத்தமே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்களை எடப்பாடி அவர்கள் எந்த வகையிலையும் பிஜேபியோட மாநில தலைவராக ஏத்துக்க போறது கிடையாது அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லி வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு மறுபடியும் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், அது குறித்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஆர்பி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. பேசுறது பாருங்க, சைக்கிள் முடியலங்க. லேகி இருக்கிற மாதிரி ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாநில வாங்கய்யா, மாநில சரியா இல்லைன்னா காலையில வாங்கய்யா, வாங்கய்யா 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 உடனே வாங்க, இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிருங்க. இது பார்க்காதீங்க, உயிரோட வந்து பாருங்க. இப்படி பேசுறாங்க. தெரியாம காலையில இருந்து மேலும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை தமிழகத்துல ஒண்ணுமே கிடையாது, அவர் ஒரு பூஜ்யம் அப்படின்னு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேன், அதுல அண்ணாமலை அவர்களோட உண்மை முகத்தை நான் தோல் உரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஒண்ணுமே இல்லைங்க, பூஜ்யம். ஒரு 50 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டா நீங்க தலைவர் ஆகிறீங்களா? நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறேன். மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.